நேற்றைக்கு பார்த்தால் மதுரையிலே இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சிக்கு போராட்டம் நடத்த முற்பட்டார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரிவினர். ஆனால் பொதுமக்களாக வெகுண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலை. அந்த போராட்டம் கடையடைப்பு போராட்டம். ஒரு கடைகள் கூட அடைக்கப்படவில்லை. கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு 2-3 நாட்கள் கிரிவல பாதையை பயன்படுத்துவார்கள். திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் வழக்கத்தை விட அதிகமான அளவிற்கு கிரிவல பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து 2026ஆம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வடபுலத்திலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா என்று. இது திராவிட மண், இது பெரியார் மண். அத்தனையும் சமாளித்து மீண்டும் 2வது முறையாக எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை, இப்படிப்பட்ட சூழ்ச்சி சூதுகளை முறியடித்து நிச்சயம் 2வது முறை முதல்வராக அமர்வார். அவருடைய இந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறாது.